10 நாட்களும் தவம் கிடந்து சிவனுடைய அருளை பெறுகிறார் பார்வதியாகிய இந்த அகிலாண்ட நாயகி. கல்யாணம் நடக்கணும்னு வேண்டிக்கிட்டு கோவிலுக்கு போறவங்க கண்டிப்பா திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரி கோவிலுக்கு மட்டும் போகவே கூடாது. அதே சமயம் நீட், டிஎன்பிசி போன்ற எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்றவங்க கண்டிப்பா ஒரு முறையாவது இந்த கோவிலுக்கு போயிட்டு வரணும். ஏன் சொல்றேன்னா, ஈசன் கிட்ட சிஷ்யையா அம்பிகை இருந்து ஞான உபதேசம் பெற்றதால இந்த கோவில்ல ஈசன் அம்பிகைய மனைவியா பார்க்காம மாணவியா பாக்குறாரு. அதனால கோவில்ல திருக்கல்யாணம் கிடையாது. அம்பிகை காலையில லட்சுமி தேவியாவும், உச்சி காலத்துல பார்வதியாவும், மாலையில சரஸ்வதி தேவியாவும் காட்சி அளிக்கிறாங்க. எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்றவங்க மாலை நேரத்துல சரஸ்வதியா காட்சி அளிக்கிற அம்மனை வழிபட்டீங்கன்னா கண்டிப்பா பாஸ் பண்ணிடலாம். கூடவே கொஞ்சம் நீங்க படிக்கவும் செய்யணும். குறிப்பா இந்த கோவிலுக்கு ஆடி மாசம் போனீங்கன்னா நிச்சயமா நீங்க எக்ஸாம்ல பாஸ் பண்ண முடியும்.